நண்பர பார்க்குறாங்க. அவர் வந்து வரவேற்று, இவங்கள எப்படி பயிற்சிலாம் முடிச்சீங்க? என்னன்லாம் விசாரிச்சுட்டு, "உட்காருங்க" அப்படின்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, "பரவால்ல, நான் வேற ஒரு நண்பர பார்க்க போயிட்டுருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய பேக்ல இருந்து ஒரு பிரசாத பைய எடுத்து குடுக்குறாரு. "முதல் முறையா வந்திருக்கீங்க. இத வாங்கிக்கோங்க மேடம்" சொல்லிட்டு அன்போட குடுக்குறாங்க. இவங்களும் வந்து அந்த பிரசாதத்த வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க சந்தோஷத்தோட. இன்னொரு நண்பர பார்க்க போறாங்க. எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு, எல்லாரும் வெயிட் பண்ற ஹெச்ஆர் ஹாலுக்கு இவங்க போறாங்க. அங்க வந்து இன்னொரு மேடமும் இவங்கள மாதிரியே ஒரு பிரசாத பை வச்சுட்ருக்கிறத நோட் பண்றாங்க. அவங்களோட சேர்ந்து இவங்களும் அமைதியா ஜாயினிங் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. சற்று நேரம் கழிச்சு, இவங்களுக்கு ஹெச்ஆர்லேருந்து ஜாயினிங் ஆர்டர் வருது. வாங்கி பார்க்குறாங்க. வாங்கி பார்த்துட்டு இவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிரிவுக்கு வந்து, இவங்க இந்த மாதிரி எனக்கு உங்க பிரிவுக்கு அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுட்டு, வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுது. இவங்க ரொம்ப டயர்டாவும், பசியாவும் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு லஞ்ச் பேக்ல திறந்து பார்க்குறாங்க. அப்போ வந்து காலையில குடுத்த பிரசாத பை வந்து இவங்க கண்ல படுது. சரி ஏதாவது பிரசாதம் எடுத்து சாப்பிடலான்னு பேக்க ஓப்பன் பண்றாங்க. பேக்ல மேலே எழுதியிருக்கிற எழுத்துக்கள் வந்து இவங்க கண்ல படுது. அத திரும்ப திரும்ப பார்க்குறாங்க. இவங்க மனசுக்குள்ள ஒரு அதிர்ச்சியும், ஆச்சரியம்